வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். இதில் வந்துட்டு 100 grams வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ஒரு 50 grams எடுத்துட்டிங்கன்னா போதும். அது நெக்ஸ்ட் வந்து ஒரு 75 grams அந்த மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சில்லி பவுடர், இது நம்மளும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். அதே மாதிரி சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரைலேயே நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேமரின், அதாவது மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், இதையும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒட்டுக்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு, அதாவது நான் 2.5 kg எடுத்துருக்கிறேன் ஃபிஷ்ஷுக்கு. அதுக்காக வந்து 1 லெமன் அப்படியே நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இப்போதைக்குன்றதுனா பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இப்படியே ட்ரையாக நல்லா எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், கலந்துக்கிறோம். முன்னாடியே ஃபிஷ்ஷை நம்ம கழுவி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ட்ரையாக தான் தண்ணி கீழே வந்திருக்கும். அதில் இருக்கிற தண்ணியே போதும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பீஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்லா அதில் ஒட்டுற மாதிரி நம்ம இப்படி திருப்பி போட்டோம்னா அதில் நல்லா ஒட்டிடும். அப்படியே நம்ம எல்லா மீனையும் துண்டையும் இதே மாதிரி நம்ம பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour இல்லை 1 hour நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அது முடிஞ்சால் நல்லா வெயிலில் நல்லா வச்சிடலாம், அது பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை காஞ்சதுக்கப்புறம் அதில் வறுத்து எடுக்கணும். இது வந்து வஞ்சரம் மீன், இதில் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, அதுக்கப்புறம் இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதையை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்குள்ளார அந்த உப்பு, அந்த லெமன், காரம், கார்ன்ஃப்ளவரோட கிறிஸ்பினஸ் எல்லாமே நல்ல டேஸ்டாக இருக்குது. ஸோ நைஸ், யம்மி. இப்போ நான் வஞ்சரம் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் வந்துட்டு நம்ம முழுசாக ஒரு வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 1/4 கிலோ பக்கம் கொஞ்சமாக நம்ம சின்ன வெங்காயத்தை வந்துட்டு உரிச்சிட்டு, அதுக்கப்புறம் மரச்செக்கு எண்ணெய் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இதை வணக்க போகும்போது கொஞ்சமாக சீரகம், குருமிளகு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், வரமிளகா ஒரு 2-3 காரம், அப்புறம் 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வர கொத்தமல்லி இதையும் நம்ம நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். வேணால் உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னாக்கா தேங்காய் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இதுலேயே போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒட்டுக்கா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இது தாளிச்சிட்டு இந்த மசாலா அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் மீன் எப்போ போடுறதுன்னு மீன் குழம்புக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா உங்களுக்கே இப்போ பார்த்துட்ருப்பீங்க நான் எந்த சட்டியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதாவது நம்ம மண்ணில் செஞ்ச மண் சட்டி தான், அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு செய்கிறோம். அப்படி செய்ய போகும்போது அந்த மீன் குழம்போட மனமும் அதோட கெடாமல் இருக்கும். ப்ளஸ் இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. மெட்டல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். பண்ணோம்னா நம்மளோட பாடியில் அந்த மெட்டல்ஸ் எல்லாம் கலந்துரும். அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப டிசீஸ் எல்லாம் நிறைய இப்போ வந்துட்டுருக்கு. மண் சட்டியில் செய்ய போகும்போது டேஸ்ட்டும் இருக்கும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு மண் சட்டியில் எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். மீன் குழம்பு இப்போ தாளிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கடுகு போட்டுடுறேன். அது வெடித்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பச்சை மிளகா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடுறோம். இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து அதில் ஆட் பண்ணுறோம். அது நல்லா வணங்குது, நல்லா வணங்கிட்டோம். உங்களுக்கு வேணும்னா 2-3 பூண்டாவது அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா எண்ணெயில் மரச்செக்கு எண்ணெயில் மண் சட்டியில்
வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு இதெல்லாம் போட்டு வணக்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ நான் புளி தண்ணியை இதில் ஊற்ற போகிறேன். நம்ம 2 தக்காளி தான் போட்டிருக்கோம். ஏன்னா புளி நிறைய ஆட் பண்ணால் தான் வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை இதில் ஆட் பண்ணுறேன். அப்போ நம்ம புளியை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கல் உப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம். வேணுங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு போடுறேன். போட்டதுக்கப்புறம் நம்ம மீனுக்கு நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அந்த வறுத்த மசாலா வந்து நல்லா இதைய வந்து அந்த புளியிலேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன். இது நல்லா கொதிச்சு நல்லா 2 கொதி வரப்போகும்போது அதுக்கப்புறம் நம்மளோட மீனை வந்து கழுவி வச்சுருக்கிற மீனை வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ நான் மசாலா வந்து ஆட் பண்ணிடுறேன். மீன் வந்து நம்ம இதில் போட போகிறோம். கொதிச்சிட்ருக்கு. அந்த மசாலும் அந்த புளி கரைச்சலும் எல்லாமே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம அந்த மீனை வந்து ஒன்றா எடுத்து நம்ம இப்படி போடுறோம். போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 கொதி வந்தால் போதும். மீன் சீக்கிரம் வெந்துடும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தழையை வந்து அது மேலே அப்படியே தூவி அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா நம்ம சர்வ் பண்ண போகும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அதில் மீனில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே அதில் நல்லா கலந்துருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த வஞ்சர மீன் கொடுக்கலாம். ஏன்னா அதில் வந்துட்டு அதிகமாக முள்ளெல்லாம் இருக்காது. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கும் இது வந்து நல்லது. ஃபேட் இருக்காது. ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து இது நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 கொதி வர்ற வரைக்கும் விட்டுறலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் மீன் குழம்பு எப்படி மீன் வெந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரச்செக்கு எண்ணெய் அப்படியே மேலே மிதந்து வருது பாருங்கள். தனியாக எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சிருக்கு. இந்த டைமில் வந்து 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும். இதுக்கு இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தழை நல்லா நைஸாக கழுவிட்டு சின்னதாக நறுக்கிட்டு அதை அப்படியே மேலே போட்டுட்டு அந்த சூட்லேயே அதோட சேர்ந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு போகும்போது நல்லா அந்த உப்பு, புளி, காரம் எல்லாமே அதில் வந்துட்டு நல்லா இறங்கியிருக்கும். நல்லா அந்த கொத்தமல்லி தழையும் ஃப்ளேவரோட வாசத்தோட நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எங்கள் அக்கா வஞ்சரம் மீன் குழம்பு, அந்த மீன் குழம்போட சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த மீன் குழம்போட சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டு நல்லா பசையணும். மீன் குழம்புக்கு நல்லா பிசைஞ்சு சும்மா எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா, அளவான புளி ஊற்றிருக்காங்க. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மீனும் பார்த்துருவோம். சூடாக இருக்குது. வஞ்சர மீன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு பூ மாதிரி இருக்குது. வஞ்சர மீன் டேஸ்ட்டே வித்தியாசம்தான். எந்த மீனுக்கும் இந்த டேஸ்ட் வராது. அருமையாக இருக்குது. சூப்பர்.